வணக்கம் வணக்கம் ஐயா. சாராய கடையே இத்தனை கூட ஏன் வேண்டான்னு சொன்னது கவர்மெண்ட்லேயுமே பொதுசனங்களும் வேண்டான்னு சொன்னது காரணம் என்ன? பாட்டில் 10 ரூபாய்க்கு பேத்தி விற்கிறீங்க, ரோட்டில் சாராய புல்ல லோட் ஆகிடுதுன்னா என்ன கேட்குறான்னு தெரியுமா? ஐயோ குடிச்சு பாருய்யா, நீ சாராயமா குடிச்சு பாருய்யா. மோட்டர் சைக்கிள் கொடுக்காட்டுறா, ப்ரெஷர் கொடுக்காட்டுறா, மெயின் ரோட்டில் அவனாசி ரோட்டில் போகிறது அத்தனை பேர்த்தையும் கொடுக்காட்டுறா. ஆனால் இந்த காடில் ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு உள்ள மெயின் ரோட்லேருந்து உள்ளே போட்டால் அவங்க சாராயம் குடிச்சு பாரு ஐயா, என்ன தயார் பண்ணுறா அப்படின்னு எல்லாம் கேள்வி வருது ஐயா. அதனால தான் அரசாங்கத்தில் ரோட்டு மேலே வேண்டான்னு போராடுறாங்க. யோ என்னையே கசக்குது, ஊருக்கே ஒன்று வாய் நீ அப்படிங்கிற ஒருத்தன் 3 பேர் சேர்ந்துக்குவாங்க. அவனை போக்குவரத்துக்கே தடை பண்ணிட்டு, யோ நீ என்னையே இதையும் கூட பார்க்காம நீ என்னையே என்ன வேலைக்கு போகிறையா? ஐயோ நிறுத்தையோ வண்டி சைக்கிளை, நிறுத்திய மோட்டர் சைக்கிளை நிறுத்தி. பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆட்டா ரோட்டில் அவனாசி ரோட்லேயுமே மற்ற ரோட்லேயுமே இருக்கக்கூடாதுன்னு 500 மீட்டருக்கு அந்தளவு தூரம் போட்டிருக்கோம். ரோட்டு மேலே எந்த ரோட்டு மேலேயும் இருக்கக்கூடாது. இருந்தால் அவன் சாராயம் நிறையா ஆகிடுதுன்னு உடனே வந்து அவனாசி ரோட்டில் குழுக்குள்னு இருந்தால் காத்தால் இருந்து குடிச்சு போட்டு நேரத்துலையே கீழே படுத்துக்கிறான். வண்டிக்கார வேலைக்கு போகிறேன். அப்புறம் கொஞ்சம் உஷாராகிட்டா எந்திரிச்சு கல்லெடுத்து வீசுகிறான். அது கண்ணாடி உடஞ்சி போகுது. இந்த தாய் கூட காத்தால் இருந்துச்சு. நாம் இப்போ வேலைக்கு போகும்போது, இந்த ஒரு தொழில் பார்க்க போகும்போது கோயம்புத்தூருக்கு ரோட்டில் நின்று இந்த நாய் கூட கண்ணாடி உடஞ்சா போச்சான்னு மாற்ற போயிடுறாரு ஐயா. ஐயா அத்தனை வேலை இருக்குது சாராயம் குடித்தா. அதாவது குடும்பத்தில் 10 மணி மட்டும் வேலைக்கு போக மாட்டேன், 11 மணிக்கு பொம்பளை போயிட்டு வர, 2 மணிக்கு உட்காந்து இப்போ தண்ணி போட்டு என்னாகு? டேய் என்ன சோறாக்கி வச்சுக்கிற? புள்ள பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைக்கு என்ன வண்டி வச்சுருக்க நீ? எனக்கே நான் ஏதோ கடையில் நின்றுட்டேன். உனக்கு அறிவு இருந்தால் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைக்கு தண்ணி பார்த்து நல்லா குளிச்சு தட்டிட்டு இல்லையா? உனக்கு அறிவே வத்தலின்னு காலை தூக்கிட்டு வந்து உதைப்பான். அவள் 6 கிட்ட போய் சொல்லுவாள், அண்ணான்னு சாராயம் குடிச்சிக்கிறியோ பக்கத்து வீட்டில் இருக்கிற போய் சொல்லுவாளா? இவ்வரிசன் இப்படித்த அப்படின்னு அவள் ஒரு பெருக்கிட்டு போவாள். பக்கத்துலேயே தூங்க முடியாது. இந்த நாய் எப்போ தான் போவாங்க? வாடகை வீட்டில் இருந்தால் அப்படின்னு பேசிட்டு போவாங்க. சொந்த வீட்டில் இருந்தால் முதல்ல கேட்டால் அப்போ இங்கே எப்போ ஏமாற்றி கொண்டு வந்து ஏற்றிட்டான அந்த வீட்டுக்கார தாய் ஓய் மகன் எந்த பேரும் யாராயும் குடிக்கிற மாதிரி இந்த வீடு சேர்ந்துடுவியா அப்படின்னு எனக்கு பொம்பளை வைவான். இத்தனைக்குமே சாராய கடை வேண்டான்னு சொன்னது அதுதான். குடிநீர் பணியாளர் சங்கத்துக்குமே அதை தான் சொல்கிறேன். ரோட்டில் நான் பார்க்குறேன், நானே சைக்கிள் போவேன். யோ நில்லுன்னு நிற்க மாட்டியா அப்படின்பா. குடிநீர் பணியாளர் சங்கத்திலேருந்து போலீஸு கூப்பிட்டா, ஐயா அம்மா இந்த சின்ன நாய் வாழாட்டுற மாதிரி பிஸ்கட்டை வாழாட்டிட்டு, ஐயோ அந்த ஆள்கிட்ட நெய்ய தகராறு அப்படின்னா போலீஸ் வருதுன்னா சரிங்க அப்படின்னு ஒரே சவாய் போலீஸ் கண்டுவா போயிடுவா. பாம்பு மாற அந்த புத்தி எத்தனை புத்தி மாறி வருது தெரியுமா? வணக்கம்.